Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இந்த பூரி செய்ய மாவே தேவையில்லைங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு இந்த பூரி செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இது வெள்ளை ரவை. இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குருணையாக இருக்கணும். அந்தளவுக்கு பாருங்கள், நான் எடுத்து போட்டேன்னா எப்படி விழுது, இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இது ரவையில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. நான் ஆயில் சேர்க்குறத காட்ட மறந்துட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ பூரிக்கு தேவையான அளவு உருண்டைகள் வந்து பிடிச்சிடலாம். இப்போ உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பூரி வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். நான் வந்து எப்போவுமே மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூரி போடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். அல்லது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கோங்க. இப்போ பூரி வந்து இந்த சைஸில் நான் தேய்ச்சிருக்கேன். அந்த பக்கம் ஆயில் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ ஆயிலில் போட்டு ஒவ்வொரு பூரியாக நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் வந்து பூரி மேலே கொஞ்சம் நல்லா எடுத்து ஊற்றுங்க. அப்போ வந்து பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அவ்வளோதாங்க. இந்த பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி பூரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.